பிளட் கேன்சர். மரணம் ரொம்ப வேகமா என்ன நெருங்கிக்கிட்டு இருக்கேன்னு அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அது தெரிஞ்ச மறு நிமிஷமே நான் தற்கொலை செஞ்சு செத்து போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கடுத்த நிமிஷமே என் அப்பா அம்மா தான் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்காகவே வாழற அவங்களுக்காக என்னோட கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் வாழணும். அதுக்காகவே நான் பிரதீக்ஷா சென்டர்ல அட்மிட் ஆயிட்டேன். என்னடா வேணும் உனக்கு? இது வினிதா நம்பர் தானே? இந்த நம்பர்ல உனக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. எப்படி இருக்க மிதுன்? டேய், இந்த ஆக்டிங்ல வேற எங்கேயா வச்சுக்கோ. நீ தலைகீழ் நின்னாலும் இனி அவளை பார்க்க முடியாது. ஏன்னா அவள் இந்த நாட்டிலேயே இல்லை. எங்க போயிட்டா? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோ, அந்த அமீர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். உன்னை ஹாஸ்பிட்டலில் வச்சு தூக்கிடுவான். ஹலோ ஹலோ. என்ன சூர்யா? டாக்டர், அதோ அவன் தான் என்ன காலேஜ்ல வந்து அடிச்சவன். இங்க கூட என்னதான் தேடி வந்திருக்கான்னு நினைக்கிறேன். யாரு? அமீரியா சொல்ற? அவன் ஒவ்வொரு நிமிஷமும் சாவோட போராடிக்கிட்டு இருக்கான். எப்ப சாவன் அவனுக்கே தெரியாது. 2 வருஷமா அவன் இங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கான். லங்ஸ்ல கேன்சர். அவன் எதுக்கு உன்னை தேடி வர போறான்? அமீரோட அப்பாவும் அம்மாவும் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஒரே ஒரு தங்கச்சி இருக்கா. அந்த தங்கச்சியோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அவன் ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால தான் செய்யற விஷயங்கள் சரியா தப்பான்னு சிந்திச்சு பார்க்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. மாசத்துல ஒரு வாட்டி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போவான். இனிமே இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது கூடாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவனுக்கு கண்டினியூஸா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் கொஞ்ச நாளாவது இருப்பான். நான் வேணும் ஆபீஸ்க்கு வரேன். எங்க அண்ணாவை கேரளாவுக்கு அனுப்பாதீங்கன்னு கேட்டு பார்க்கட்டுமா? கேட்டாலும் நடக்காதுமா. அவன் முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். போகணும்னு சொல்லிட்டாங்கன்னா போய் தான் ஆகணும். அதுக்கு மேலே வாதாடி எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியா ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம்ல? கேட்கலாம் தான் நினச்சேன். ஆனால் ப்ரமோஷன் கொடுத்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டான். அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நீ என்னைக்கு வரியோ அன்னைக்கே கல்யாணம் வச்சுக்கலாம். நான் இப்படி குழந்தை மாதிரி எழுதுனுங்கிற? கல்யாணமே பண்ணிக்காம வாழ்க்கை பூரா அண்ணன் கூடிய இருந்துலான்னு பாக்குறியா? உன்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்து குழந்தை குட்டியோட நீ நல்லபடியா வாழ்றத பார்க்கணும்னு ஆசை இருக்காது? அத்தை கூட நிறைவேற்ற மாட்டேன்னா சொல்லிடு. எங்க இருந்தாலும் என் மனசு உங்களே தான் சுத்தி வரும். அது என்னடா அப்படி ஒரு கம்பெனி? கல்யாணத்துக்கு கூட ஒரு நாள் லீவ் கொடுக்காத கம்பெனி. அப்படின்னு சில கம்பெனி இருக்கு. நீ போகாதண்ணா. முதல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் போக போக அது பழகிடும். நீ போக வேண்டாம்ண்ணா. நானா விரும்பி போல கண்ணு.
ஆனா போய் தான் ஆகணும்னா நான் என்ன பண்றேன்? இனிமே உனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் உலகம் இது எல்லாம் இங்கதான். உனக்கே நல்லா தெரியும், இதை ஒரு ஹாஸ்பிட்டலாவே நான் நடத்தல. ஒரே மாதிரியான வியாதியில பாதிக்கப்பட்ட ஒரு சிலர் ஒண்ணா இருக்கக்கூடிய இடம். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு உன் சௌரியத்துக்கு வெளியே போறதெல்லாம் இனிமே நடக்காது. ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான ஸ்டேஜ் இது. மருந்து சாப்பிட்றதோட டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும். இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். செய்யறேன் சார், நீ சொல்றதெல்லாம் செய்யறேன். ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு தெரியணும், இதெல்லாம் செஞ்சா நான் உசுரோட இருப்பேன்ல. என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னு தெரியும். என் வாழ்க்கை முடிய போதில்லை சார். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. எனக்கு தெரியும் டாக்டர், என்ன சமாதானப்படுத்துறதுக்காக என்னென்னமோ சொல்றீங்க. என்னோட அம்மாவும் அப்பாவும் அவங்க போன ஆட்டோல என்னையும் என் தங்கச்சியும் கூட்டிட்டு போயிருந்தா நாங்க எல்லாரும் ஒன்னா போய் சேர்ந்திருப்போம். என் தங்கச்சி நினைச்சா கஷ்டமா இருக்கு. அவளுக்கு என்னை விட்டா வேற யார் சார் இருக்கிறா? அவன் அனாதை ஆயிடுவாளோன்னு பயமா இருக்கு. நான் திரும்ப என் வீட்டுக்கு போயிடுவா டாக்டர்? திரும்ப கண்டிப்பா வீட்டுக்கு தான் போகணும். அதுக்கு முதல்ல செய்ய வேண்டியது உன் மனசை ரொம்ப தைரியமா வச்சுக்கணும். தங்கச்சி மேல உனக்கு உண்மையாவே பாசம் இருந்தா அமீர் இப்போ அமீரை பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும். போ, ஒரு ரூமுக்கு போ. சீக்கிரத்துல செத்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இனிமே உனக்கு வீடு வாசல் சொந்தம் பந்தம் உலகம் இது எல்லாம் இங்கதான். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஓ சௌரியத்துக்கு வெளியே போறதெல்லாம் இனிமே நடக்காது. ட்ரீட்மெண்ட்டோட முக்கியமான ஸ்டேஜ் இது. மருந்து சாப்பிட்றதோட டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், நேரத்துக்கு சாப்பிடணும், நிம்மதியா தூங்கணும். இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். உனக்கு என்ன கண்ணு தெரியாதா? நல்லாவே தெரியும். உனக்கு காது கேட்காதா? இவன் பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு அவன் சொன்னான்ல, அதே பேர் சொன்னான்னு அர்த்தம். இதுக்கப்புறமா அந்த பொண்ணு பின்னாடி நீ சுத்திட்டு இருந்தா இந்த கிளாஸ்மேட் அப்படியே சம்பு போயிடும். தப்பு பண்ணிட்டேன். சாரி மச்சான், யாரு என்னன்னு தெரியாம வச்சுட்டேன். சார், நான் ஒரு விஷயம் சொல்ல நினைச்சா மறந்துட்டேன். டாக்டர், நான் ஒரு விஷயம் உங்களை கேட்கட்டுங்களா? நாம இந்த காமெடி நாடகம் பண்றது எதுக்காக? அதை தான் நானும் கேட்கிறேன். எதுக்காக நீங்க இந்த காமெடி ட்ராமா பண்றீங்க? சிரிக்க வைக்கத்தான். வாய் விட்டு சிரிக்க வைக்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. டாக்டருக்கு ஒண்ணு தெரியுங்களா? என்ற 20வது நாடகத்தை 18வது வயசுல எழுதிருக்கிறேன்னா பாத்துக்குங்களேன். படிப்பேன் மறந்துடுவேன். டைலாக மட்டும் இம்போசிஷன்ல எழுதிதான் படிச்சிருக்கிறேன். 8வது டிராமாவும் 24வது டிராமாவும் என்ற 30வது வயசுல தான் எழுதுனது. 12வது டிராமாவுக்கு புள்ளியார் சுழி போட்டது என்ற ஒண்ணு விட்ட மாமா சுகுமார் தான். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. ஜோக் அடிக்கிற சீனை மனப்பாடம் பண்றதுக்கு முழுசா 3 நாள் ஆச்சு. நான் இப்ப சொல்ல வரதெல்லாம் என்னன்னா, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஜோக் எல்லாம் கிரியேட் பண்றோம்னு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்க கஷ்டப்பட்டு கிரியேட் பண்ற இந்த ஜோக் எல்லாம் மத்தவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்களுக்கு சிரிப்பே வரலையாமா. எனக்கு எப்படியெல்லாம் பிரச்சனை வருது பாருங்க. அவங்கள சிரிக்க வைக்கிறத நான் பாத்துக்கிறேன். தற்சமயம் அந்த காட்டேஜ் நம்பர் A6 ஃபர்னிஷ் பண்ணணும். கார்பெண்டர் வருவாரு, நீங்க அவரை சூப்பர்வைஸ் பண்ணணும்.
ஒரு ஆஃபீஸ் கம் டிராயிங் ரூமை தான் செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆபீஸ் ரூமா? ஏன் சார், விஐபி யாராவது வராங்களா? ஆ, விஐபி இல்ல, விவிஐபி.